नमो भगवते श्रीरमणाय मूषिक वाहन मोदगास्त चामरकर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते திருச்சிற்றம்பலம் மன்றனை மதியாதவன் வேள்வி மேல் சென்றனை திருவண்ணாமலையனை வென்றனை வெகுண்டார் புறமூன்றையும் கொன்றனை கொடியேன் மறந்துய்வனோ வீரனை விடமுண்டனை விண்ணவர் தீரனை திருவண்ணாமலையனை ஊரனை உணரார் புறமூன்றெய்த ஆரனை அடியேன் மறந்துய்வனோ கருவினை கடல் வாய்விடம் உண்டயம் திருவினை திருவண்ணாமலையனை உருவினை உணரார் புறமூன்றெய்த அருவினை அடியேன் மறந்துய்வனோ அறுத்தன்னை அறவைந்தலை நாகத்தை தன்னை திருவண்ணாமலையனை கருத்தனை கடியார் புறமூன்றெய்த அறுத்தனை அடியேன் மறந்துய்வனோ கருவினை கடவிடம் வாய்விடம் உண்டயம் திருவினை திருவண்ணாமலையனை உருவினை உணரார் புறமூன்றெய்த அருவினை அடியேன் மறந்துய்வனோ அரக்கனை அலர அவ்விரல் ஊன்றிய தன்னை திருவண்ணாமலையனை இரக்கமாயன் உடலுறு நோய்களை துறக்கனை அடியேன் மறந்துய்வனோ அரக்கனை அலர அவ்விரல் ஊன்றிய தன்னை திருவண்ணாமலையனை இரக்கமாயன் உடல் உறு நோய்களை துறக்கனை தொண்டனேன் மறந்துய்வனோ தொண்டனேன் மறந்துய்வனோ துறக்கமாயன் உடல் இரக்கமாயன் உடலுறு நோய்களை துறக்கனை அடியேன் மறந்துய்வனோ ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம் சாட்சாத் சர்வேஸ்வராகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு காலத்தின் பெருமையை நமக்கு உணர்த்தினாரோ, காலமே இல்லை என்று காலத்துக்கு அப்பாற்பட்ட காலாதீதராய் வாழ்ந்த ஒருவர் நமக்கு what you call that punctuality, நேரத்தை வீணாக்க கூடாது. அவரை எல்லாரும் ஞானத்திற்காக அவதாரம் செய்தவர், ஞான மார்க்கத்தை திறந்து வைத்தவர், பரிபூரண ஞானி, ஸ்வயம் பிரகாசி. ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு பிறகு காவிய கண்ட கணபதி ஒருவர் கூறுகிறார், இந்த ஞான சிம்மாசனம் உமக்காக காத்து கொண்டிருக்கின்றது, வந்து அமருங்கள் என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஞானாதிபதி அவர் மாபெரும் கர்மத யோகியாக திகழ்ந்தார். குஞ்சு சுவாமிகள் ஆச்சரியப்படுவார்கள். எல்லாரும் அவரை அமைதியா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கிறதா எல்லாரும் போற்றுகின்றார்கள். ஆனா எனக்கு தெரிஞ்ச பகவான் ஓயாது உழைத்திருக்கிறார் என்பார். ஒரு நிமிஷம் அவர் வேஸ்ட் பண்ணவே மாட்டார். இப்படி ஓயாது உழைத்தல், முற்றிலும் ஓய்ந்து போதல்
இரண்டையும் ஒரு சேர நமக்கு காட்டி கொடுத்து, இது இரண்டையும் அவர் கடந்தவராக இருக்கிறார் என்பதை நமக்கு தெரிவிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மகா பிரபுவா அந்த லோக மகா குருவை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றார். அவருக்கு எப்பொழுதும் நமஸ்காரம், மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த 37வது வகுப்புக்கு உள்ளது 40 பாடத்திட்டத்தின் கீழ் அன்போடு அறைகூவி அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பாடல் 38வது பாடல். வினை முதல் நாமாயின் விளை பயன் துய்ப்போம், வினை முதல் ஆரென்று வினவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கர்மம் ஒன்றும் கழலும் நித்தமாம் முத்தி நிலை. அதாவது இங்கே வினை முதல் என்று குறிக்கப்படுவது ரொம்பவும் முக்கியமான ஒரு வார்த்தை. நினைத்து பாருங்கள், எனக்கு தோணித்து அதனால சொல்றேன், நீங்களும் நினைச்சு பாருங்க. பகவான் டெக்னிக் தான், நீங்களே சொல்லுங்க. பொதுவா வினை முதல்னா எது ஆதி காரணமாக இருக்கின்றதோ அதுதான் வினை முதல். இங்கே பரமாத்ம வஸ்து வினையற்றது, அதனால் அது வினை முதல் ஆகாது. அது முற்றிலும் அகர்த்தாவாக இருக்கின்றது. அப்போ வினைகளுக்கு முதல் எது? யோசிக்காம சொன்னா இந்த உடல் இதுதான் காரியங்களை பண்றது. கொஞ்சம் யோசிச்சா இதுதான் நீ என்று இந்த உடலை சுட்டி காட்டி அதுதான் நீ என்று சொல்லுகின்ற மனம், அகந்தை. ஒன்று ஸ்தூல சரீரம், மற்றொன்று சூக்ஷ்ம சரீரம். இவை இரண்டுக்கும் காரணமாக இருக்கின்றது. இவை இரண்டையும் உருவாக்கிய உற்பத்தி செய்த காரண சரீரம் கொஞ்சம் சரியா யோசிச்சு பார்த்தா அதுதான் வினை முதல்னு தோன்றது. வினை முதல் அகந்தை என்பது சட்டுன்னு யோசிக்காம சொல்லலாம். யோசிச்சு பார்த்தா இதுக்கும் மூலமாக இருக்கின்ற காரண சரீரம் தானே வினை முதலாக இருக்க முடியும் அப்படின்னு தோன்றது. இந்த காரண சரீரமே மனத்தையும் ஸ்தூல தேகத்தையும் தோற்றுவிக்கின்றது. இந்த காரண சரீரத்தை பத்தி ரொம்ப விரிவா முன்ன நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு சிறிய ஒரு ஜிஸ்ட் ஆஃப் இட், ஒரு சினாப்சிஸ் மாதிரி உங்களுக்கு கொச்சமா கொடுக்குறேன். அதை பற்றிய விவரங்கள் நம்ம பார்த்தது. மூலாவித்தைன்னு சொல்லப்படுவது சட்டுன்னு புலப்படாது. இது மூலாவித்தைனா இதுதான் மூல அஜ்ஞானம், அறியாமை. இதிலிருந்து தான் இந்த செகண்டரி அறியாமையா சூக்ஷ்ம சரீரம் தோன்றுகின்றது. அது இந்த உடலை நம்மை நம்ப வைக்கின்றது. நம் உடல் தான் நாம் என்று நம்ப வைக்கின்றது. அது அந்த அறியாமையிலே, இந்த செகண்டரி அறியாமையில, இந்த உடல் என்பது டெர்ஷரி அறியாமை. பிரைமரி அறியாமைன்னு பார்த்தா இந்த காரண சரீரம் தான். அது ஸ்தூல சரீரம் போலவோ சூக்ஷ்ம சரீரம் போலவோ மனதுக்கு பிடிபட மாட்டேன்றது, சட்டுன்னு புலப்படாதது. அதனால அதுக்கு இன்னொரு பேர் அவ்யக்தம். இன்னொன்னு மாயைன்னு சொல்லப்படுவது. இந்த உலகம் ஒரு மாயைன்ற ஆதிசங்கரர். உலகம் இல்லைன்னு சொல்ல, மாயைன்ற அதுக்கு ஒரு சட்டுல ஒரு அர்த்தம் என்னன்னா, தோற்ற மாத்திரமானது. உன் கண்ணுக்கு தெரியறதுப்பா, ஆனா உண்மையிலே இல்ல, ஆன்மாதான் இருக்கு. அது அப்புறம் இந்த மாயை என்பதே தோற்ற மாத்திரமானது. சட்டுன்னு அது பார்த்தா அது ஒண்ணு இருக்கு போல இருக்கு. அப்படி இந்த காரண மாயை இருக்கு போல இருக்கு. அதனால அது காரண மாயைன்னு சொல்லப்படுவது. பிரம்மத்திலிருந்து வருவதனால இது பிரம்மசக்தி என்று சொல்லப்படுவது.
எல்லா பொருளையும் 9 விதங்கள்ல வர்ணித்து விடலாம். அந்த 9 விதங்கள் என்னன்னா, சத்து ஒண்ணு சத்தா இருக்கு, அசத்து இல்ல அது அசத்து, சத்து அசத்து, சத்தாவும் இருக்கும் அசத்தாவும் இருக்கும், இப்படி சொல்லலாம். பின்னம் அபின்னம் பின்னா அபிபின்னம், அது பின்னப்பட்டிருக்கிறது இல்லப்பா, அபின்னமா அகண்டமா இருக்கு இல்ல, ஒரு சமயத்துல பின்னப்படும் சமயத்துல அகண்டமாவும் இருக்கும், பின்னாபி பின்னம். இன்னொன்று சவயவம். அவயவம் அவயவம்னா உறுப்பு, அங்கம், அங்கத்தோடு கூடியது. அவயவ நிரவயவம், அங்கங்களோடு கூடயும் இருக்கும் இல்லாமையும் இருக்கும். திடீர்னு முருகப்பெருமான உருவம் எடுத்துக்கும், சுத்த பரம்பொருளா ஃபார்ம்லெஸ்ஸாவும் இருக்கும். இப்படி கடவுளையே பிரம்மா ஆன்ம வஸ்துவையே நம்ம வர்ணிக்கலாம். ஆனால் இந்த 9 விதங்களிலே இந்த வர்ணனைகளினாலே இந்த காரணமாயை வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட தன்மை கொண்டது. அதாவது இந்த 9 தன்மைகள்னா நவப்பிரகாரங்களினால் வர்ணிக்க இயலாதது. நவப்பிரகாரங்கள்னு சொல்லுவா. அப்புறம் இதனுடைய உருவம் இது எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் சத்துவ ரஜஸ் தமோ குணங்களினாலே, முக்குணங்களினாலே இது ஆக்கப்பட்டிருக்கின்றது. இது முக்குண ரூபி. மேலும் ஒரு பாம்புன்னு வச்சுண்டா இந்த சத்வ ரஜோ தமோ குணங்களாகிய 3 தலைகளை உடைய ஒரு முத்தலை பாம்பா இருக்கு. இது ஒத்தொரு ஜீவான்மாவிலேயே இருந்துண்டு, அதுக்கு உள்ளே இருந்துண்டு அந்த ஆத்மா என்பது ஒரு ரத்தனம். ஒரு பாம்புக்கு ரத்தனம் மாணிக்கம்லாம் சொல்லுவா, பாம்பு வச்சுருக்கு பாதுகாக்கணும். அப்படி இந்த ஆத்ம ரத்தனத்தை இந்த முத்தலை பாம்பாக்கிய இந்த காரணமாயை, காரண சரீரம், இந்த வினை முதல் அப்படியே சொல்லிடலாம். வினை முதல் ரொம்ப ரகசியமா யாரும் அறிய ஒட்டாமல் பாதுகாக்கின்றது. எப்படி அறியறது அப்போ? இந்த முத்தலை பாம்பை ஞானம் என்கின்ற அல்லது நான் யார் விசாரம் என்ற ஞானத்தினாலே வெட்டி வீழ்த்தினால்தான் இந்த ஆத்ம ரத்தனம் நமக்கு வசப்படும். இதெல்லாம் இந்த வினை முதலாகிய காரண சரீரத்தை பற்றிய உண்மைகள். இததான் பகவானும் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். அஷ்டகத்துல 6வது பாட்டுல உளது உனில் அலதியிலா ஓர் அதிசய சக்தி உள்ள உன்கிட்ட ஒண்ணு இருக்கு, உளது உன்னில் உனக்கு அந்நியம் இல்லாத அலதி இலா ஓர் அதிசய சக்தி என்று சொல்லப்படுவது இத காரணமாயி என்பதையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்பொழுது இந்த காரண சரீரம் எப்படி இருக்கு, அது எப்படி நமக்கு பிடிபடுகின்றது? மனம்ன்றது பிடிபடுறது, துக்கமா இருக்கு சுகமா இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் சட்டுன்னு புலப்படுவது தோலமா இருக்கு. இந்த காரண சரீரம் இருக்குன்னு எப்படி நம்மளுக்கு தெரியறது அப்படின்னா உறக்கத்துல தெரியறது. அதனாலதான் உறக்கம் நித்திரை என்பது இந்த காரண சரீரத்தினுடைய இயல்பு. இது ஆத்ம வஸ்துவுக்கு மிக அருகாமையில இருக்கின்ற ஆனந்தமய கோஷத்துல இருக்கு. ஆனந்தமய கோஷம் என்பது காரண சரீரத்தினால் ஆக்கப்பட்டது. அதனாலதான் தூங்கி விழிச்ச உடனே ஆனந்தமா இருந்தது, நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் உடல் இல்லை, மனம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா நான் இருந்திருக்கேன், எனக்கு ஆனந்தம் இருந்தது, ஆனந்தத்தை அனுபவிச்சேன். அதற்கு காரணம் இந்த காரண சரீரம் அங்கே இருக்கின்றது நித்திரையில. அதனால் அது இருப்பதினாலே நாம் அதை ஆனந்தமாக, ஆனந்த உணர்வாக நாம் அதை உணர்கிறோம். அதனால இந்த காரண சரீரம்ன்றது இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாது. அதற்காக சொல்ல வந்து இன்னும் சுருக்கமா சொன்னா இதெல்லாம் சொல்லியாச்சு. கொஞ்சம் அன்னமய கோஷத்திலும் பிராணமய கோஷத்திலும் ஸ்தூல சரீரம் இருக்கு. மனோமய கோஷத்திலும் விஞ்ஞானமய கோஷத்திலும் இந்த மனம் அந்த கரணம் இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நான் என்கின்ற அகங்காரம், சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் இருக்கு. இந்த மனத்தினுடைய மனோமய கோஷ விஞ்ஞானமய கோஷம்ன்றது புத்தி, இந்த அதுவும் மனம்தான். அந்த மனோமய கோஷத்தினுடைய இயல்பு கனவு. அது தூக்கத்துல கனவை உற்பத்தி பண்ணும் ஆக்டிவா இருந்தா. நனவுல ஜாகிரத்துல விழிப்பு நிலையை, விழிப்பு நிலை என்ற கனவை அது உற்பத்தி பண்ணும். அது ஸ்வப்பனம் என்பது அதனுடைய இயல்பு. தூல சரீரத்தினுடைய இயல்பு விழிப்பு.
ஜாகிரத்துல தான் அது செயல்படும், இல்லைன்னா விழுந்துரும். மற்ற நிலைகள்ல இந்த கனவுலையோ இல்ல இந்த உறக்கத்திலேயோ அது செயல்படாது. இந்த 3 இந்த காரண தேகம், சூக்ஷ்ம சரீரம், தூல சரீரத்தினுடைய இயல்புகள் இவை. சொப்பன, ஜாக்கிர, சுழுப்தி என்பவை. இப்போ தூல சரீரத்தை கடந்து போவது ஆன்மீக பயணத்துல, அடுத்து சூக்ஷ்ம சரீரத்தை கடந்து போவது, இதெல்லாத்தையும் விட இந்த காரண சரீரத்தை கடந்து போவது என்பதுதான் ரொம்ப 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 கடினமான ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த காரண சரீரத்தை இவ்வளவு விஸ்தாரமா சொல்றதுக்கு காரணம், இதை வினை முதல் என்று கொள்வதுதான் பொருத்தமாயிருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றோம். மேலும் இந்த தூல சூக்ஷ்ம சரீரங்கள் மட்டுமல்ல, காரண சரீரமும் நாம் அல்ல அப்படின்னு நமக்கு புரிய வைப்பதுதான் இந்த நான் யார் விசாரத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு. மற்ற தியானங்கள்ல இது பிடிபடுறதில்லை. இந்த நான் யார்னு கேள்வி கேட்டு உள்ளே போகும் பொழுது, மனதை கடந்து போகும் பொழுது, இந்த காரண சரீரத்தையும் நாம் ஐடென்டிஃபை பண்றோம், கடந்து போகிறோம். அதற்கு உதவி செய்வது, பெருத்த அளவிலே உதவி செய்வது இந்த நான் யார் விசாரம். அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்படி இந்த வினை முதல் என்கின்ற இந்த காரண சரீரத்தினாலே தோற்றுவிக்கப்பட்ட சூக்ஷ்ம சரீரத்தினாலே தூண்டப்பட்டு இந்த உடல் தூல சரீரம் வினைகளை ஆற்றுகின்றது. அது பண்ணி வினை பயன்களை சம்பாதிக்கின்றது. அதனாலதான் பகவான் முதல் வரியிலேயே வினை முதல் நாமாயின் விளை பயன் துய்ப்போம். அந்த பயன் எதுன்னா பாவ புண்ணியங்கள். அந்த பாவ புண்ணியங்களை நாம் துய்க்கும்படியாக இருக்கின்றது. எது துய்க்கிறது? இந்த சூக்ஷ்ம சரீரம் அகந்தை அனுபவிக்கின்றது. ஏன்னா காரண சரீரம் சட்டுன்னு புலப்படுறது இல்லை. அது கொஞ்சம் பண்ற அனர்த்தங்களை எல்லாம் பண்ணிட்டு அது ஒதுங்கிடுறது. இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இதெல்லாம் நான் முதல்லயே சொல்லியிருந்தா உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருந்திருக்கும். இப்ப இது ரொம்ப சுலபமா உங்களுக்கு புரியும். இப்ப வினைகளை நான் செய்கிறேன் என்கின்ற ஜீவான்மா காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், தூல சரீரம் என்ற 3மாக இருக்கின்றது. இதுல காரண சரீரம் எப்படியோ சட்டென்று புறப்படாததினாலே அது ஒதுங்கிறது. தூல சரீரமோ செயல்படுவதோடு நின்று விடுகின்றது. கடைசியில அனுபவிப்பது என்பது இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆகிய அகந்தை. இதுதான் கஷ்டப்படுறது, இதுதான் அனுபவிக்கிறது, இதுதான் பிறவி சூழலிலே மாட்டிக்கொள்கின்றது, மீண்டும் மீண்டும் பிறக்கின்றது, சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் என்ற வினைகளை சுமக்கின்றது. எல்லாம் இதுதான். அதனுடைய தாற்பயம் என்னன்னா, இந்த ஜீவான்மா தான் அகந்தை அனுபவிக்கிறது. அகந்தை வேற, ஜீவான்மா வேறு இல்லை. கடைசியில் இந்த ஜீவன் தான் கஷ்டப்படுறது அல்டிமேட்லி. ஆகவே இந்த நான் என்கின்ற அந்த தன்மை உண்டே முன்னிலை படற்கைகள் தாமுழுவாம் என்பதையெல்லாம் நீங்க இங்க ஞாபகப்படுத்திக்கணும். அந்த தன்மை, நான் என்கின்ற அந்த தனி வியக்தி, இந்த தன்மை உணர்வு, இதுவே கர்த்தா. இந்த ஜீவான்மாவே கர்த்தா, இந்த அகந்தையே கர்த்தா. எதிரியும் இதெல்லாம் பர்ஃபெக்டான விஷயங்கள். கொஞ்சம் இதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா இதற்கெல்லாம் காரணமாகிய காரண சரீரமே கர்த்தா. ஆனா அது போட்டு நம்ம குழப்ப வேண்டாம், இப்படியே வச்சுக்கலாம். இந்த அகந்தை தான், சூக்ஷ்ம சரீரம் தான், இந்த ஜீவான்மா கர்த்தா. அதனால பாவ புண்ணியங்களை சம்பாதித்து அதை அனுபவிக்கிறது பாருங்க. அதனால அதே கர்த்தா தான் போக்தாவும் ஆகிறான். இந்த கர்த்தத்துவம், போக்தத்துவம், போக்திருத்துவம், இந்த ரெண்டும் இப்ப நினைச்சு பார்த்தா ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். கர்த்தா போக்தா என்பது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள், ஒரு ஜீவான்மாவின் 2 பக்கங்கள். ஜீவான்மா நாணயம் என்றால் கர்த்தா போக்தா என்பவை ஜீவான்மாவின் தலையும் பூவும் மாதிரி.
இந்த பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டு விட்டால் அவை அனுபவித்துத்தான் தீரும் என்பதனாலே மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பந்தத்திலே அகப்பட்டுக் கொள்ளுகிறான் இந்த ஜீவாத்மா. அப்போ அவனுக்கு என்ன தோன்றது? இதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர இச்சை பிறக்குது. இவ்வளோ துன்பம். இப்ப நம்ம எல்லாருக்குமே we are matured souls in the sense we are not in our 20s. எல்லாருமே அரௌண்ட் 60, 70 இப்படி. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. இந்த உலக வாழ்க்கையில ஒரு லவலேசம் இன்பம் இருக்கா? ஏதோ மாறா இன்பம் இல்லாட்டா போறதுப்பா, என்ன கொஞ்சம் நிம்மதியா விட. அப்படி இந்த உலக வாழ்க்கையை நம்ம விடுறதா? துன்பத்தை கொடுத்துத்தான் தீருவேன் என்கின்றது. அது எதனால? இந்த அகந்தை இந்த உடலை உண்மை என்று சொல்கின்றது, உலகத்தை உண்மை என்று சொல்கின்றது. லஞ்சம் வாங்குறவன் துன்பப்படுகிறான், லஞ்சம் வாங்காதவனும் துன்பப்படுகிறான். இந்த உலகத்திலே சுகப்படுதல் என்பது ரொம்ப துர்பலம். இதை நான் ஒரு ரொம்ப பெரிய விஐபி கிட்டையும் சம்டைம்ஸ் பழகிறோம் இல்லையா? அதுல ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய பால்ய நண்பர் 50 வருஷமா ஒன்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பையும் இருந்துட்டு இருக்கோம். என்னோட என்ன ஒரு 2-3 வயசு சின்னவரா இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார் அடிக்கடி, ஸ்ரீராம், ஐ திங்க் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப். ஐ திங்க் யூ ஹவ் வேஸ்டட் யுவர் லைஃப். இந்த பாவம் புண்ணியம் பிறவி, இந்த உலகத்துல இன்பம் இல்ல, இப்படியே பேசிட்டு இருக்கியே, அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கா? பிகாஸ் யூ ஹவ் நெவர் மேட் எனார்மஸ் மணி. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பகவான் கொடுக்கிறாரே தவிர, யூ ஹவ் நாட் மேட் இன் த ரியல் சென்ஸ் பீயிங் எ பிசினஸ்மேன். யூ ஆர் அ ஃபெயிலியர் பிசினஸ்மேன். யூ ஷுட் ஹவ் மேட் 100 crores minimum. When you have such potential, you have been wasting your time in Sanadi Murai and Muruganar. I think your attitude has totally spoiled you. I can only sympathize with you. இப்படியே அவர்கிட்ட எனக்கு நெருக்கமான நண்பர். நட்பு என்பது வேற. We never let down our friends. அது அவளுடைய கருத்து. அண்ட் அவரு என் மேல இருக்கிற ஒரு அன்புனால தானே சொல்றார், என்னை டிஸ்கரேஜ் பண்ணோன்னு சொல்லலையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையிலேயே அந்த நட்பு என்பது அன்பையும் பாசத்தையும் தானே எங்க 2 பேருக்குள்ள வளர்த்தது. அதெல்லாம் தானே முக்கியம். ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் திஸ் வேர்ட்ஸ். எனக்கு அந்த ஸ்பைன்ல அடிபட்ட போது 3 மாசம் படுத்த படுக்கையா இருந்தேன். அசைக்க முடியல. அசைச்சா நரகவலி. நரகம்னா என்னன்னு அப்ப தெரிஞ்சது. ஐ எம் டெல்லிங் யூ, பை த கிளாக், நோ பை த கேலண்டர். 3 மாசம் 3.5 மாசம். அத நான் அவர் ஆல்மோஸ்ட் டெய்லி 1 விட்டு 1 நாள் வந்துருவார். அவ்வளோ ஒரு பாசம். அப்ப நானு உற்சாகமா பேசிண்டு கீசிண்டு அவர் கூட பொழுதுபோக்கிண்டு அவர் 2-3 மணி நேரம் இருந்துட்டு போவார். எவ்வளவோ பேசுவோம். என்ன டிஸ்கரேஜிங்கா பேசுறத ரொம்ப மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வச்சுப்பாரு. ரொம்ப அது அது அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு வரமாட்டாரு. பட் அதுக்கப்புறம் த வே ஐ ரெக்கவர்ட், ஹி செட் ஒன் டே, திருப்பி எனக்கு அட்வைஸ் ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு அப்படின்னு தான் நினைச்சுட்டேன். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, எவ்வளோ பணம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஸ்ரீராம், ஒரு துன்பம்னு வரும்பொழுது அதை ஒரு சேர்ஃபுல்லா ஃபேஸ் பண்றது அப்படின்றது, மனசை காமா பேலன்ஸ்டா வச்சு அதுக்கு என்ன நிவர்த்தி? நிவர்த்தியே இல்லை. இது பட்டுன்னு தான் இருக்கணும். அப்ப சரி, டைவர்ட் யுவர் மைண்ட். காயத்ரி ஜபம் ஒரு நாளைக்கு 1000 பண்றது. அப்போ கண்டிப்பா மினிமம் 1000 காயத்ரிஸ் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப பண்றது இல்லை. அப்ப எது பெட்டர்?
இப்ப நான் நினைச்சு பார்க்குறேன். அப்படி படுத்துன்னு இருந்ததே பெட்டரா இருக்கு. இப்போ வந்து நம்ம பண்ண முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு 500 அப்பப்போ ஒரு 100, 100 பண்றோம். அப்போ வந்து படுத்துட்டே இருக்கிறதுனால 1000 பண்றது ரொம்ப அனாயாசமா இருந்தது. மனசு நிம்மதியா இருந்தது. அது மாரி இப்பவும் 1000 பண்ணணும்னா பண்ண முடியறதில்ல. அந்த இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு துன்பத்தைத்தான் தருகின்றது. ஸ்ரீராம், எவ்வளோ பணம் இருந்தாலும், அந்த ஒரு ஆட்டிட்யூட் டெவலப் பண்ணிக்கிறது இருக்கு பாருங்க. அது ரொம்ப கஷ்டம் ஸ்ரீராம். அது ஐ திங்க் யுவர் லைஃப் ஹஸ் பீன் சம்வாட் யூஸ்ஃபுல். வாட் cannot be achieved easily is something very natural for you. You are able to manage. இதுக்கு பெருசா ஆத்ம ஞானம்லாம் வேண்டாம். துன்பம் நம்ம தொடாம பார்த்துக்கிறதுன்றது தட் இஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் திங் இன் லைஃப். நான் சொல்ல, அவர் சொல்றார். When you get totally insulated from your sufferings, you are fully surrounded by sufferings, but internally you are not affected. இந்த ஸ்டேஜ் வந்து இந்த நான் யார் விசாரம் நமக்கு அங்க கொண்டு போய் நிறுத்துறது. இது ஸ்ரீராம், ஐ திங்க் this is your biggest achievement. Everybody who is born in this world, ஆத்ம ஞானத்தை பத்திலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அது பகவான் பார்த்துப்பார். மனசு தளர்ச்சி என்பது இல்லாமல், இந்த டிப்ரெஷன் மனசோர்வு என்பது ஏற்படாமல், இந்த மென்டல் ஹெல்த்துக்கு பெஸ்ட் மெத்தட் இஸ் திஸ் விசாரா. அதனால தான் அவ்வளோ கன்விக்ஷனோட நான் உங்களுக்கு சொல்றேன். செஞ்சு பாருங்கன்ற, கொஞ்சம் டைம் அலாட் பண்ணுங்கன்ற. 5 மினிட்ஸ்னா பை த கிளாக் 5 மினிட்ஸ் பண்ணி பாருங்க. இட் வில் பிகம் 15 மினிட்ஸ் அனாயாசமா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். யூ மஸ்ட் டூ இட் இன் த ரைட் வே. அதுக்கு இந்த உள்ளது 40 நமக்கு உதவி பண்ணும். அப்போ எனக்கு தோணித்து, 50 வருஷமா நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. நான் யாரையும் கன்வின்ஸ் பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்முடைய பொறுப்பும் இல்ல. we are not an appointed agent. அப்படிலாம் ஒண்ணும் நம்மள நினைச்சுக்க கூடாது. அப்ப ஏன் உள்ளது 40 பத்தி பேசுறோம்னா, that is the way Bhagwan has ordained me. அது பகவானுடைய கமாண்ட். யூ cannot violate that. அதுல எவ்வளவு சுகமும் எவ்வளவு மன அமைதியும் நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த பகவானுக்கு எவ்வளவு நன்றி சொன்னா தகும். நன்றி சொல்லி மாளாது. நமக்கு லோகாயுதமான துன்பங்கள் எவ்வளவுனா வரட்டும். ஆனால் அதை எப்படி நிவர்த்திக்கணும்ன்ற ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். As long as you are involved in the worldly affairs, you must be intelligent enough to think about the taking corrective steps. The mid course correctionன்றது நம்ம வாழ்க்கையே ஒரு மிட் கோர்ஸ் கரெக்ஷன் தான். அது என்ன கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்றதை கண்டுபிடிச்சு பண்ணணும். அதுக்கு நான் யார் உபயோகப்படும். We have to be active. You cannot escape from your suffering. You have to remove them. அது எப்படி பண்றது? ஃபைனான்ஷியல் டிசாஸ்டரா அது ஸ்டெப் பை ஸ்டெப் இது உழைச்சா ஒரு பீரியட் ஆஃப் 2-3 இயர்ஸ் யூ கேன் கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். வேற மாதிரி ப்ராப்ளமா பகவானை போய் வேண்டிக்கிறது தான். ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது அது எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரலா இருந்தாலும் துன்பமயமானது அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த துன்பத்திலிருந்து எப்படி நாம் விடுபடுவது என்பது ஒரு மனிதனுக்கு தோன்றுகின்றது. அப்படி தோணும் போது இந்த துன்பங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் ஆன்மீக பயணத்தினுடைய ஆரம்ப துவக்கம், தொடக்கம். இதுதான் மோட்ச இச்சை என்று சொல்லப்படுவது. ஆன்ம இயல்பிலே இருந்த நான் இந்த ஆன்மாவை விட்டு நடுவேறினாலே, அகந்தை வயப்பட்டதினாலே, இந்த காரணமாயினாலே இவ்வளவு அனர்த்தங்களும் எனக்கு விளைந்தன. எப்படி இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி தெரியல. ஆனா அந்த தாபம் அதிகமாறுது. அந்த தாபம் ஒரு பரமாத்ம வஸ்துவை ஒரு சத்குருவாக இறைவனாக நம் கண்முன்னே கொண்டு வந்து நமக்கு சேர்க்கின்றது. அந்த குருவின் துணையோடு
அந்த ஜீவான்மா ஆன்மீக பயணத்தை துவக்குகின்றது. இந்த குருவின் உபதேசத்தால் இத்தனை விபரீதங்களுக்கும் காரணமான இந்த வினை முதல் யார் என்கின்ற விசாரம் பிறக்கின்றது. அப்ப அந்த முதல் வரியினுடைய அர்த்தம் புரிகிறது. வினை முதல் நாமாயின் விளை பயன் துய்ப்போம். அப்போ எந்த மாதிரியான வினைகளை செய்தால் நம்ம இந்த பாவ புண்ணியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், பாவ புண்ணியங்களை குறைத்துக் கொள்ளலாம் ஆரம்பம் இது. அப்பொழுது ஜீவனுடைய இந்த வினை முதல் யார் என்ற எண்ணம் தோன்றும் பொழுது இது அனாதிகாலமா இருக்கு. பகவான் ஒன்னும் கண்டுபிடிச்சு புதுசா காயின் பண்ணல. அந்த ஒரு மார்க்கத்தை மீண்டும் அவர் திறந்து வைத்தார். இது உபனிஷத்துல இருக்கு. இந்த உடல் நீ அல்ல என்பது, நான் யார் என்பது உண்மையான இயல்பு நீ அல்ல, உன்னுடைய உடல் அல்ல, மனம் அல்லன்றதெல்லாம் அஷ்டவக்ர சம்ஹிதையில இருக்கு. இந்த உடல் என்னும் மயக்கத்தை விட்டு விடேன் அப்படின்னு சொல்றது. நீ சின்மாத்திர வாசனாய் இரு, நீ சின்மாத்திர வாசனக, நீ சின்மாத்திர அந்த ஆன்ம வாசனை வயத்தவனாக உன்னை நடத்திக்கொள். இப்படிலாம் இருக்கு ஏற்கனவே. ஆனா அதுக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் த்ரஸ்ட் கொடுத்து அதை எப்படி செய்யறதுன்னு ஒரு மெத்தடாலஜி கொடுத்தவர் பகவான். அப்போ இந்த நான் யார், அப்ப இந்த வினை முதல் யார் என்றால் நாம் தன்னிச்சையாகவே அகமுகப்படுகிறது, புறமுகப்படுதல் நின்று போகின்றது. இந்த தன்னாராய்ச்சி தீவிரமடையும் பொழுது இந்த தன்னாட்ட அந்த தீவிரத்தினாலும் தன் ஆராய்ச்சி நான் யார் விசார தீவிரத்தினாலும் சத்குருவினுடைய அருளினாலும், அது ரொம்ப முக்கியம், இந்த வினை முதலாகிய இந்த தன்மை உணர்வு, இந்த காரண சரீரம் தான் முதல்ல இருக்கு. அதை கண்டுபிடித்து அது இந்த காரண சரீரம் எங்கே எழுகின்றது என்பதை அந்த பிரம்மத்திலே அளவில்லாத ஒரு சக்தியாக இருப்பதை கடந்து அந்த பிரம்மத்தை, அந்த மூலத்தானத்தை போய் சேரும் பொழுது அந்த ஜீவான்மா தன்னை பரமாத்மாவாக உணர்கின்றது. அப்போ இது நாள் வரையிலே அது செய்து வைத்த வினைகள் எல்லாம் அழிந்து போகின்றன. 3 வினைகள், சஞ்சித ஆகாமிய பிராரப்த வினைகள் அழிந்து போகின்றன. ஏன் அழிந்து போறது? ரொம்ப சிம்பிள். அனுபவிக்கிறதுக்காக கர்த்தா இல்ல. கர்த்தாவே இல்லாட்டா போக்தா எங்கேயாது? அதுதான் அனுபவமாக நிகழ்கின்றது. இப்ப தன்னிச்சையாக இந்த 3 வினைகளும் கலன்று போகின்றன, இல்லாமல் போகின்றன. அததான் சொல்ற, வினை முதல் ஆர் என்று வினவி தன்னை அறிய கர்த்தத்துவம் போய், இந்த கர்த்தா போய் கர்ம 3ம் கடலும். கர்த்தா இல்லாட்டா அந்த போக்தா எப்படி இருப்பான்? 3 வினைகள் என்ன பண்ண முடியும்? எல்லாமே போயிடும். கடைசியில சப்ளிமெண்ட் மாதிரி கடைசி வரை ஆட் பண்றார், நித்தமா முக்தி நிலை. இப்போ எனக்கு இந்த குருவாட்சிக கோவை, அதாவது எனக்கு முருகனார் மேல ஒரு ஐ எம் வெரி பார்ஷியல், ஒரு தனி அன்பு அவர்கிட்ட உண்டு. அது என்ன, பகவான் ஏதாவது சொன்னா முருகனார் இதை கொஞ்சம் விவரித்து எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இதுதான், இதை தெரிந்து கொள்வதுதான் என் வாழ்க்கையின் நோக்கமா இருந்தது. அதுக்கு எனக்கு பெருத்த அளவிலே உதவி செய்தவர் என்னுடைய ஆசான், ஆசிரியர் வித்வான் ஹெச் வைத்தியநாதன் அவர்கள். 18 வருஷம் அவர்கிட்ட இந்த முருகனார் பாடல்கள் தான் படிச்சேன். நான் பெருசா தமிழ் ஒன்றும் படிக்கல. அவரு தமிழ் கத்துக் கொடுத்தார். ஆனா முருகனார் சுவாமிகள் பாடல்கள் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் தமிழ். நீங்க எந்த அளவு அதை ரசிப்பீங்கன்னு தெரியாது. சிலப்பதிகாரம் இயற்றிய சில இளங்கோவடிகளும், திருவள்ளுவரும், கம்பநாட்டாழ்வாரும் இவ்வளோ டஃபா தமிழ் எழுதல. அந்த வரிசையிலே வைத்து தெய்வ புலவர்கள் வரிசையிலே வைத்து வணங்கப்பட வேண்டியவர் முருகனார்.
அவ்வளோ பெரிய ஒருத்தரை இந்த தமிழ் சமுதாயம் அறியாமல் இருக்கின்றது. அது எவ்வளோ பெரிய ஒரு துர்பாக்கியம் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு. இப்போ கூட இந்த வினைகளை பற்றி ஏதாவது சொல்றாரான்னு பார்த்தா குருவாச்சுக்கு கோவில இந்த உள்ளது 40 விளக்க உரையினுடைய நம்ம பண்ணின்றதனுடைய ஒரு சிறப்பே குருவாச்சுக கோவையை எங்கெங்கெல்லாம் இணைக்க முடியுமோ இணைச்சிருக்கோம். இது வரைக்கும் யாரும் அதை பண்ண மாதிரி தெரியல. நான் ஒரு 20-25 30 வருஷம் கூட இருக்கும். அப்போ படிச்சதுதான் இந்த லட்சுமண சர்மா உரையும் சாதுவன் சுவாமிகள் உரை இதெல்லாம். கனகம்மா கூட எல்லாம் நிறைய பேசியிருக்கேன். அவ இதுக்கு எல்லாம் விளக்க உரை கொடுத்துருக்கா. இந்த உள்ளது 40க்கு அதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் யாரும் நினைவு கட்டிய வரையிலே அவர்கள் குருவாச்சுக கோவை சச் அ டெல்லிங் எஃபெக்ட் ஆகப்பட்ட இடத்துல எல்லாம் கொண்டு வர்றதுன்றது அந்த மாதிரி அவ 2 பேர். அது 2 தான் வசதியான உரைகள். நான் சொன்ன இந்த 3 தான் தெளிவா இருக்கணும். படிச்சாத புரியணும்னா கனகம்மா. அதோட இன்னும் எளிமையா இருக்கணும்னா சாதுவன் சுவாமிகள். பட் கொஞ்சம் டஃப்பா இருக்கணும். நல்ல உயர்ந்த தமிழ் நடை, தமிழ் இன்பத்தை அனுபவிக்கணும். புதுக்கோட்டை லட்சுமண சர்மா அவருடைய உரை. இப்ப திருவாச்சக கோவிலே HV சார் கிட்ட நான் இதெல்லாம் படிச்சதனுடைய பலன் இதுதான். 703வது பாடல். Now we will go a bit fast because you will be able to follow me. கர்மம் இயற்றத் தொடங்கும் கத்தன் நான் ஆர் என்ன தன் மெய்யறிவே கர்ம தத்துவமாம். மெய்யறிவு ஏகான்ம தத்துவமாம். அதாவது கர்மம் ஏற்றத் தொடங்கும், இந்த வினைகளை ஏற்றுவதற்கு தொடங்குகின்ற கத்தன், இந்த கர்த்தன் நான் அப்படின்னா அது யார் என்று தன் மெய் அறிவு, அப்ப தன்னுடைய மெய் அறிவை அறியும் பொழுது அது ஏகான்ம தத்துவமாம், நாம் ஏகவஸ்துவாய் இருக்கிறோம் என்பது புரியும். கர்ம முதலான் தன்னை ஆய்ந்து அறிந்தற்றாலன்றி கர்ம முடிவார்ந்த உபசாந்தம் அரிது. அதாவது கர்ம முதலாம் தன்மை, இந்த கர்மத்துக்கெல்லாம் இந்த வினைகளுக்கெல்லாம் முதலாக இருக்கின்ற தன்னை ஆய்ந்து அறிந்தற்றாலன்றி, அறிந்து கொண்டால் அன்றி, அறியாவிட்டால் ஒரு விஷயம் பிடிபடாதுன்றார். அதாவது கர்ம முடிவார்ந்த, இந்த கர்மங்களை எல்லாம் செய்து முடிச்ச கடைசியில உனக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்ந்தன்னா அங்கே பொருந்துகின்ற கர்மத்தின் எல்லைக்கு சென்று அங்கே இருக்கும் பொழுது அதை எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு இதும் போது அங்கே எது பொருந்துகின்றது என்றால் உபசாந்தம், அந்த மோனம் அளவு கடந்து வினைகளை ஆற்றி 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 அந்த கர்மயோகத்தினாலே கிடைக்கின்ற பலன் இந்த மோனம், முற்றிலும் அகர்த்தாவாக இருப்பது. கர்மயோகத்தினுடைய ரகசியம் இது. இதை இவ்வளோ தெளிவா யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. கர்மங்களை வினைகளை பண்ணிக்கொண்டே இருப்பதினால, அதாவது எப்படி வினைகளை பண்ணணும்னா நியாயமா பண்ணணும், நேர்மையா பண்ணணும், தர்மத்தின்படி பண்ணணும், பொது தர்மத்துக்கு ஒத்து போகணும், அது நம்முடைய ஸ்வதர்மத்துக்கு ஒத்து போகணும். நமக்கு சுதர்மம் ஒண்ணு இருக்கு, ஸ்வதர்மம்ன்றது நமக்கு ஒரு தர்மம் ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். நம்ம தர்மம் ஸ்வதர்மம்னா எனக்கு நான் கண்டுபிடிச்சது நான் யார் விசாரம், இதுதான் நம்ம ஸ்வதர்மம். இதை பண்ண கடைசியில நம்மளுக்கு இந்த வினையினாலே கிடைக்கின்ற வினையினுடைய இறுதி என்னவென்றால் மோனம், முற்றிலும் அகர்த்தாவாக இருக்கின்ற நிலை. இந்த நிலையை இந்த கர்மங்களை செய்பவன், வினைகளை ஆற்றுகின்றவன் யார், இந்த வினை முதல் யார் என்று ஆராய்ந்து அறிந்து கொண்டால் அன்றே இந்த சாந்தி கிடைக்காது என்கிறார் முருகனார். சுருக்கமாக சொன்னால் கர்மயோகத்தினுடைய பலன் மோனம். அதை பெறுவதற்கு ஒரே வழி நான் யார் விசார ஞானம். இதையெல்லாம் தான் வலியுறுத்துகின்றார். இதுதான் உண்மை நிலை, இதைதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடல், கத்தனான் தன்னுண்மை கண்டானே கர்ம விதி அத்தனையும் ஒன்றாய் ஒழியாது ஆற்றினோன். வினைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒருவன் இந்த வினை முதல் தன்னுடைய உண்மை என்ன என்று கண்டுபிடித்தவன் தான் அனைத்து வினைகளையும் ஒண்ணு கூட தப்பாமல் செய்தவனாவான். அனைத்தும் ஒன்றாய்
ஒழியாது ஆற்றினோன், ஒன்றை கூட விட்டு விடாமல் செய்தவன், நித்தமும் செய் கர்மானுஷ்டான கடுந்தவத்தால். நம்ம இந்த டே டு டே காரியங்கள் பண்ற அந்த தவம், அது கடும் தவம். டெய்லி வேலைக்கு போறது, வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும்ன்றார் மணிவாசக பெருந்தகை. இந்த we are immersed in activities. அதனுடைய அது ஒரு கடும் தவம் என்று சொல்லுகிறார். அந்த கடும் தவத்தினும் கான் பயன், அதனாலே நாம் கண்டுபிடித்துக் கொள்கின்ற பயன் பேரின்ப உபசாந்தம் அலாது என். அந்த நமக்கு உள்ளே ஆழ்ந்து போய் நாம் கண்டுபிடித்துக் கொள்கின்ற அந்த அமைதியை தவிர வேறு என்ன என்று கேட்கிறார். இதுதான் வினைகள் ஆற்றுவதனுடைய பலன் பயன். அதாவது சுயநலமா சில பேர் செயல்படுவா, பரநலத்துக்காகவே சில பேர் செயல்படுவா. இப்படி அனைத்து வினைகளும், அனைத்து செயல்களும் கடைசியில அந்த பேரின்பமாகிய ஆன்ம சாந்தியை அடைவதற்குத்தான் என்ற ஒரு ஹிண்ட், ஒரு உளவை இந்த பாடல்களிலே முருகனார் நமக்கு கொடுக்கிறார். முருகனார் எழுதினார். ஆனா பகவான் நான் எழுதினேன்னு சொல்லிட்டாரு. குருவாச்சு கோயில்ல நான் பண்ணதுதான்ட்டார் அவர். Yes, usurped the authority of authorship from முருகனார். அவ்வளோ உரிமை முருகனார். அந்த குருவாச்சக கோயில அவர் எழுதின பாட்டு 28 தான். அத பகவான் பாடல் அப்படின்னு தனி சீரியல் நம்பர் அதுக்கு போட்டிருக்கா. அதுல பகவான் பாடல் 1, 2, 3 அப்படி போட்டிருக்கா. அப்படி 28 பாட்டு எழுதிவிட்டு 1254 பாடல்கள் ஏற்றிய முருகனார் பாடல்கள் அத்தனையும் நான் பண்ணதுதான்ட்டார் முருகனார். இப்படி தன் உண்மை இயல்பு வினை முதலாக விளங்குகின்ற காரண சரீரம் நாம் அல்ல, நான் கர்த்தாவும் அல்ல, நான் போக்தாவும் அல்ல என்பது புரிகின்றது. அந்த இடத்துலதான், அந்த உண்மையை உணரும் பொழுதுதான் அவன் கிருதக்கிருத்தியனாகிறான். செய்வனவே செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்தவனாகிறான். இததான் இந்த வினை முதல் நாமாயின் அப்படி ஆயிட்டா அதுக்கு அர்த்தம் என்ன? 26வது பாட்டுல சொல்றாரு பாருங்க, அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். வினை, அதாவது அர்த்தம் என்ன? வினை முதல் நாமாயின் விளை பயன் துய்ப்போ, இதுதான் அர்த்தம் அதுக்கு. இப்படி இந்த அகந்தை என்ற சொல், ஆனா நம்ம அங்க நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் அங்க அர்த்தம் சொல்லும் பொழுது. அகந்தை உண்டாயின் அப்படின்னும் பொழுது நான் இந்த வினை முதல், இது காரண சரீரம், காரணமாயை அப்படின்றத அங்க சொல்லல. ஏன் சொல்லல? தேவையில்லாத ஒரு குழப்பத்தை அது ஏற்படுத்தும். அப்ப நான் சொல்லியிருந்தேன்னா புரிஞ்சுட்டு இருக்க முடியாது. அது அந்த பாடம் 26வது பாடல்ல இருக்கிறது ஒரு எம்ஏ எம்ஃபில் படிக்கிற மாதிரி. இங்க 38வது பாடல்ல நம்ம பிஹெச்டி படிக்கிற மாதிரி. பிஹெச்டியில சொல்ல வேண்டிய பாடத்தை நம்ம எம்ஃபில்ல சொல்லக்கூடாது, எம்ஏல சொல்லக்கூடாது. அதனாலதான் அங்க சொல்லல. ஏன் கனகம்மா சொல்லல? ஏன் சாதுவம் சுவாமிகள் சொல்லல? எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் அவ கூட இதை சொல்லல. வினை முதல்னா இது காரண சரீரம்ன்றது அவ சொல்லல. அந்த உரை முழுவதுமே அவ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. புதுக்கோட்டை லட்சுமண சர்மா சொல்லவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நான் நிறைய வாட்டி படிச்சு பார்த்திருக்கேன் அந்த காலத்துல. ஏன் சொல்லல? இது அவளுக்கு தெரியாதா? அவள்லாம் அனுபவசாலிகள், தெரியும். ஆனா அத சரியான முறையிலே உள்வாங்கிக் கொள்வதற்குரிய தகுதி நம்மளுக்கு இருக்கா என்பதுல அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சரி, தேவையில்லாம குழப்ப வேண்டாம்ப்பா, அனுபவம் வந்துடுத்துன்னு அவளே தெரிஞ்சுக்க போறா, நம்ம இப்ப போட்டு குழப்புவானே, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் எனக்கு ஒரு தைரியம் உங்ககிட்ட எல்லாம், இதை நீங்க சரியான, திஸ் இஸ் an age of knowledge. This is an age of knowledge explosion. நம்ம இன்னும் அடுத்த படிக்கு போலாம். அதை இன்டலெக்சுவலாகவாவது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நம்ம எல்லாருக்கும் இந்த காலத்துல இப்போ 2025 கண்டிப்பா இருக்கு. அதை நான் நம்புறேன். இது குழப்பத்தை விளைவிக்காது. ஆனால் எந்த இடத்துல சொல்லணுமோ அப்ப சொல்லணும்.
26வது பாடல்ல சொன்னா குழப்பம் வருன்றதுனால அவாய்ட் பண்ணோம். இந்த இடத்துல பிஹெச்டி படிக்கிறதுக்குள்ள தகுதி வாய்ந்த மாணவர்கள் இருக்கும் பொழுது அந்த பிஹெச்டிக்கு கொடுக்க வேண்டிய படிப்பை கொடுக்காம விட்டாதான் தப்பாயிடும். கொடுக்கணும். உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு உள்ளதை உள்ளபடி எடுத்து காட்ட வேண்டும். அதனால இப்ப நான் தைரியமா சொல்றேன், அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அங்கே அகந்தை என்பது வினை முதலாகிய இந்த காரண சரீரத்துக்கு, அந்த சூக்ஷ்ம சரீரம் என்பது காரண சரீரத்தையும் உள்ளடக்கியது. காரண சரீரத்துக்கு ஆகுபெயராக இருந்தது இருக்கின்றது. ஆகுபெயர்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டுன்னா நெருநெல் உளனுடன் நின்றில்லை என்னும் பெருமை படைத்தது உலகுன்னா, நேத்திற்கும் இன்னைக்கு இல்லைன்ற பெருமை படைத்தது உலகன்னா, உலகுன்னு அது உலகத்தில் உள்ளவர்களை வசிப்பவர்களுக்கு ஆகுபெயராக அவர்களை குறிக்கின்றது. அங்கே உலகம் என்பது உலக வாழ் மானிட சமுதாயத்துக்கு ஆகுபெயராக இருக்கின்றது. அதை போல இங்கே அகந்தை இப்ப உலகம்னு சில இடத்துல சொல்லுவோம், உலகம் உண்மை அல்லன்றோம். அப்ப என்டையர் பிரபஞ்சத்தை தான் நம்ம சொல்றோம். ஏதோ இந்த பூமியை மட்டும் இல்லை, அண்டாண்ட கோடி சராசரங்கள் அத்தனையும் சொல்றோம். இந்த உலகம் என்பது, பூமி என்பது பிரபஞ்சத்துக்கு ஆகுபெயராக இருக்கின்றது. அதை போல இந்த அகந்தை என்பது இந்த சூக்ஷ்ம சரீரம் என்பது காரண சரீரத்துக்கு ஆகுபெயராக இருக்கின்றது. அதனால சொன்னார், அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அட்வான்ஸ்டு லெவல்ல வரும்போது வினை முதல் நாமாயின் விளை பயன் துய்ப்போம். இது இந்த விரிவாக்கம் இந்த இடத்துல அவசியமா இருப்பதனால சொல்லப்பட்டது. அந்த இடத்துல குழப்பக்கூடாது என்பதனால அளவோடு அகந்தை என்ற அளவோடு நிறுத்தி கொள்ளப்பட்டது 26வது பாடல். இப்படி இந்த பரமார்த்த உண்மை நிலையில் நிலை பெற்ற இந்த ஆன்மாதான் தன்னை அகர்த்தா அபோக்தா என்று உணரும் பொழுது, அந்த ஞானம் கிட்டும் பொழுது எதிர்காலத்துல அந்த உடல் செய்ய வேண்டியதனால வரப்போகின்ற பயன்கள், வினை பயன்கள், பாவ புண்ணியங்கள், இந்த ஆகாமியம் இல்லாமல் போகின்றது. அங்க கர்த்தா இல்லை. அதை போல இதுவரையில் அது செய்து வைத்த சஞ்சிதம், அந்த வினை பயன்களும் இல்லாமல் போகின்றது. ஆனா இது ரெண்டும் எல்லாரும் ஒத்துக்கிறார். ஒரு விஷயம் யாரு ஒத்துக்கிறது இல்லைன்னு சொன்னா, இந்த உடல் நமக்கு கிடைப்பதே பிராரப்தத்தினால, ஊழ்வினையினாலே. அங்கே சஞ்சிதம் செய்வினை, ஆகாமியம் சேர்வினை, பிராரப்தம் ஊழ்வினை. சஞ்சித ஆகாமியங்கள் இல்லாவிட்டாலும் இந்த பிராரப்தமாகிய இந்த ஊழ்வினை உடலுக்கு இருப்பதினாலே, ஞானிக்கு உடல் இருப்பதினாலே ஞானிக்கும் இந்த ஊழ்வினை அனுபவித்துத்தான் தீரும். அது வரைக்கும் அந்த உடல் இருக்கும். அனுபவிப்பவன் இல்லாவிட்டால் அந்த ஊழ்வினை என்ன ஆகும்? அது இருக்கே. இப்படி இந்த ஐயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் பகவான் இந்த பாடலிலே 12 வரிகளில். இது ஒரு மேஜர் ஐயப்பாடு, ஒரு பெரிய சந்தேகம். ரொம்ப பெரியவாள்லாம் இதை பத்தி கொஞ்சம் ஒதுங்கி போன விஷயம். இது போய் நம்ம டச் பண்ண வேணான்னு போயிட்டு இருக்கா. ஆனா பகவான் தைரியமா இந்த சந்தேகத்தை நிரந்தரமாக தீர்த்து வைக்கிறார். எப்படின்னா, உலகோர் பார்வைக்கு ஊழ்வினை ஞானியை பாதிப்பது போல தோன்றும். ஏன்னா இந்த அஞ்ஞானிகளாக இருக்கின்ற உலகோர் பார்வைக்குத்தான் ஞானிக்கு உடல் உண்டு. அதனால உபனிஷத்துல கூட சராசரி மாந்தர குழப்பக்கூடாது அப்படின்னு, பிராரப்த கர்மா ஞானிக்கும் கூட உண்டு, அதை அனுபவித்த தீரும்னு அவைகளும் அப்படித்தான் சொல்கின்றன. ஆனா உண்மை நிலை என்னன்னா, இந்த ஞானி தன்னை உடலாக பார்ப்பதில்லை. அவருக்கு இந்த தூலதேகம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் மூன்றுமே இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு அதனால உலகமும் இல்லை, அவர் வினை முதலும் இல்லை, அவர் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் இல்லவே இல்லை.
அப்ப அவர் சொரூபம் எப்படி இருக்கு? அததான் பாடல் 17வது பாடல்ல சொன்னார். உடல் நானே உணர்வு இல்லார்க்கு உள்ளார்க்கு உடலளவான் நாம் தன் உணரார்க்கு. இங்கதான் சொல்றார், உடல் உள்ளே தன்னுணர்ந்தார்க்கு எல்லையற தானொளிரும் நான் இதுவே. அவருடைய சொரூபம் எங்கும் பறந்து எதிலும் இருந்து எல்லாமா இருக்கின்ற சர்வ வியாபியாக இருக்கின்றது. அவருக்கு அந்த உடல், அந்த சர்வ வியாபகத்திலே அந்த உடலும் ஒரு பகுதியாக இருக்கின்றது. தன்னை தனுவன்பான அஞ்ஞானி தானாக கொள்வான் தன்னை அறிந்த ஞானி தரி ஏகாத்ம பஞ்சம். முருகனார் ஒருத்தர் கேட்டார், பகவான் எங்க இருக்காரு? இப்போ மலைக்கு மேல போயிருக்காரா, ஆசிரமத்துல இருக்காரா? அவர் ஆசிரமத்துலதான் இருக்காருன்னு ஒருத்தர் சொன்னார். அப்ப முருகனார் சிரிச்சார். என்ன சுவாமி அப்படின்னா, ஆசிரமம் அவர் உள்ளதான் இருக்கு, அவரை போய் ஆசிரமத்துல இருக்கிறதா சொல்றேன் அப்படின்னு. அது அங்க இருந்துற வாழ்க்கை எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது தெரியாது. கொஞ்சம் சுவாமிகள் எனக்கு புரிஞ்சுதுன்னு. நான் பகவான் கூடயே இருக்கிறதுனால ஞானியினுடைய சமீபம், சாமீபியம், அதனாலேயே அவருக்கு அத்தனை கல்வியும் அத்தனை ஞானஜம் வந்துடும். அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சுவாமிகளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அது அந்த சாநித்திய மகிமை. அவர் பெருசா போய் படிக்க வேண்டாம். ஆனா முருகனார் மாதிரி கற்றறிந்த ஞானி யாருமே பார்க்க முடியும். அவருக்கு அந்த தமிழ் அறிவு, அந்த வேத, அவர் சமஸ்கிருதம் அருணகிரியார் மாதிரி ஃபுல்லா சமஸ்கிருதத்துல நல்ல தெளிவான அறிவு இருந்தும் கூட அவர் பழைய எழுதின பாட்டு எல்லாம் அருணகிரியார் தமிழ்ல தான் எழுதினார். அதே போல முருகனாரும் தமிழ்ல தான் எழுதினார். அதனால வேதம் அறிந்தவர், உபனிஷத்துக்கள் அறிந்தவர், தமிழ் அறிந்தவர், தமிழ் வேதமாக்கிய குருவாச்சக கோவையை, அவருடைய ரமண ஞான போதத்தை உருவாக்கியவர். எல்லாம் தமிழ் முருகனாருடைய வாக்குல வந்ததெல்லாம் வேதம். அப்படி எல்லையற தானொளிரும் நான் இதுவே, அதுதான் ஞானியினுடைய ஸ்வரூபம். இத குருவாச்சக கோவையில மறுபடியும் 1145வது பாடல்ல, கத்தத்துவம் கெட்டு கத்தனாம் தம் புருஷன் செத்தும் அவன் மூவினையான் தேவிமார் ஒத்தே அவங்கலியாகாது ஒருத்தியாய் ஒருவர் ஒருத்தி மட்டும் அவங்கலியாகாது இருவர் ஒருத்தி மட்டும் சுமங்கலியாய் எஞ்சுவளோ சொல். ஒரு கணவன் தவறி போயிடுறான், 3 மனைவிகள், ஒத்தி 2 பேர் விதவையாகி 3வது ஒத்தி மட்டும் சுமங்கலியா இருக்க முடியுமான்னு கேட்கிறார். அதே போல இந்த ஞானிக்கு மூவினைகளும் இல்லாமல் போகுதுதான். அப்ப சஞ்சிதாகாரியம் என்ற 2 மனைவிகள் மட்டும் இல்லாம போயிடுவா, இந்த ஊழ்வினையாகிய ஒத்தி மட்டும் எஞ்சி சுமங்கலியா இருப்பான்றது எந்த அளவு நியாயம் அப்படின்னு கேட்கிறார். இதை பார்த்து பகவான் ரொம்ப அவர் இன்ஸ்பயர்டா முருகனாருடைய தமிழ்ல மனதை பறிகொடுத்து, நான் இன்னொரு வாட்டி அதை படிச்சு பாக்குறேன், தயமாறுதேன்னு பாக்குறேன். கத்தத்துவம் கெட்டு, கத்திரத்துவம் கெட்டுன்னு அர்த்தம். கத்தனாம், அதாவது கத்தனாம் தம் புருடன், அந்த புருஷன் செத்து அவன் மூவினையான் தேவிமார், அவனுடைய மூவினைகளாகிய தேவிமார்கள் மனைவிகள் ஒத்தே அமங்கலியாவ, அவர் 3 பேரும் ஒரே சமயத்துல அமங்கலியாகி விடுவார்கள். அப்படி இல்லாமல் ஒருத்தி மட்டும் சுமங்கலியாய் எஞ்சுவளோ சொல். இத பகவான் ரொம்ப ரசிச்சு இத ஒரு குறள் வெண்பாவா மாற்றினார். அத்தனை கருத்தையும் கொண்டு வந்துட்டார். அதாவது பர்த்தா போய் கைமயுரா பத்தினி என்றது போல் கர்த்தா போ மூவினையும் கான். பர்த்தா போய், கணவன் போய், கைமயுரா விதமையாகாத பத்தினி எஞ்சாதது போல் கர்த்தா போய், கர்த்தனே அங்க இல்ல, போக்தன் மட்டும் இருப்பானா, கர்த்தா போய், கர்த்தா போ மூவினையும் கான். 3 வினைகளும் அங்க கர்த்தாவே இல்லைன்னா 3 வினைகள் எப்படி இருக்கும்? அதனால்தான் கர்த்தத்துவம் போய் கர்ம 3ம் கழலும் என்கிறார். இப்படி. ஆனா இத குருவாச்சு, இது ஐ திங்க் குருவாச்சக கோவையில பகவான் பாடல்ன்ற தலைப்புல 23வது பாடலா இடம் பெற்றிருக்கு. இது உள்ளது 40 அனுபவத்துல கொண்டு வரணும் போது ஒரு கருத்து தொடர்ச்சிக்காக 2 வரிகளை சேர்த்தார். அப்போ என்ன பண்ணார், அதை ரெகுலர் வெண்பாவாக்கினார். சஞ்சித ஆகாமியங்கள் சாராவாம் ஞானிக்கு
ஊழ் விஞ்சுவெனல் வேற்றார் கேள்விக்கு விளம்பும் சொல்லாம். அதாவது சஞ்சித ஆகாமியங்கள் சாராவாம் ஞானிக்கு. ஆனா ஊழ் விஞ்சும், அது மட்டும் ஊழ்வினை பிராரப்தம் மட்டும் இருக்கும்னு சொல்றது வேற்றார் கேள்விக்கு விளம்பும் சொல்லாம். அது ஜெனரலா ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு சமாதானத்துக்கு சொல்றது. இந்த வேற்றாருக்கு ஒரு பொருள் இருக்கு. உற்றார்னா பகவானை உற்றவர்கள் ஞானிகள், வேற்றார்னா அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகளுக்காக சொல்லப்படுகின்ற சொல்லாம்னு அர்த்தம். அப்ப இந்த குறள் என்பாவை இங்க ஆட் பண்ணிடுறார் பின்னிரண்டு வரிகளா. பர்த்தா போய் கைமுயதா பத்தினி எஞ்சாதது போல் கர்த்தா போ மூவினையும் கான் என்கிறார். இப்படி இந்த எப்பொழுதும் அப்போ அந்த ஞானத்தை அடைந்த ஞானியாகிறார். அப்போ அவருக்கு என்ன உண்மை புலப்படுறதுன்னா, எப்பவுமே நம்ம இப்படித்தானே இருந்திருக்கோம். ஏதோ இந்த அகந்தை அழிவினாலே புதுசா இந்த ஆன்ம நிலை தோன்றியதுன்றது தப்பாச்சு. இது எப்பவுமே இருந்தது கொண்டிருக்கின்றது. இந்த காரண சரீரத்தினாலே, அது தோற்றுவித்த சூக்ஷ்ம சரீரத்தினாலே இந்த ஆன்ம தன்மை இயல்பு நமக்கு மறைக்கப்பட்டது. அதெல்லாம் போயிட்ட அப்புறம் அந்த மறைப்பு விலகியவுடன் எப்பொழுதும் போல நம்ம ஞானியாத்தான் இருக்கோம். இதுதான் நம்முடைய உண்மையான இயல்பு. இதை வலியுறுத்தி கூற விரும்புவார் கடைசி வரியில நித்தமாம் முத்தி நிலை என்றார். ஆகவே இந்த பரமாத்ம வஸ்துவாக இருக்கின்ற நம்முடைய உண்மையான உள்ள பொருளின் உள்ள நிலை பந்தப்படுவதற்கு முன்னும் பந்தப்பட்ட போதும் பந்த அவிழ்ந்த பிறகும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது அப்படின்றது தாத்பரியம். இதுல இன்னொரு சின்ன விஷயம் சொல்லாமான்னு தோன்றது. அதாவது தமிழ்ல குலகம் என்பார்கள். இலக்கணத்துல 4 வரி எழுதிடுறோம், ஒரு வெண்பா முடிச்சிடுறோம், ஆனா கருத்து முற்று பெறல. அப்ப இன்னொரு வெண்பா எழுதி அந்த கருத்தை முடிக்கிறோம். இந்த 2 பாடல்களையும் ஒன்னா தான் பார்க்கணும். இத குலகம் என்பார்கள். அதாவது இந்த முதல் பாட்டை வந்து சொல்லும்போது HV சார் சொல்வார் இது குலகம் அப்படின்னு. 2வது பாட்டு தனியா சொன்னா இது ஒரு குலகம். அப்ப இதுக்கு இன்னொரு பாட்டு என்ன அப்படின்னு அப்ப உடனே தோணும். அப்ப இந்த 2 பாட்டு ஒன்னா பார்க்கணும்ன்றது தெரியும். இதுல கத்தத்துவம் கெடினும் கண்மமோ கண்மபந்தம் கடன்ற முத்தர் என கூறன் முறையாமோ. இப்போ ஞானிக்கு ஞானம் வந்துடுதுன்னு சொல்றோம், கர்த்தத்துவம் போயிடுத்துன்னு சொல்றோம். ஆனா அவரை முத்தர்னு மட்டும் சொல்றது நியாயமா? அவருக்கு கண்மம் கலந்து போச்சு. ஆனா அவர் ஞானின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் மற்ற விருத்தியால் உண்டு வினை செய்து உடலம் தரித்து கிடப்பார் தம்மை. அவருக்கு தான் உடல் இருக்கே. அந்த உடல் போனாதானே அந்த ஊழ்வினை போகும் அப்படின்றது. இதுக்கு பதில் சொல்ற. அதனாலதான் முதல் பாட்டு குலகம்ன்றது. அதுக்கு பதில் வந்து அடைந்த வினைக்கு ஆளாகிய பெரியார் தாமும் இடைந்துபட காண்டுமே என்னின். அதாவது தான் செய்து வைத்த வினைகளுக்கு ஆளாகி பெரியோர், அந்த ஞானின்னு சொல்ல பாருங்க, பெரியோர் அந்த தூய்மையான பெரியவர் இடைந்துபட வருத்தப்படுதல், வருத்தப்படுதல் அதாவது துன்புறுதல் காண்டுமே எனின். அதை நம்ம தான் கண்ணெதிர பாக்குறமே அப்படின்னு நீங்க சொன்னா, இடைந்துபடல் அதாவது வருந்துதல் துன்பப்படுதல். பார்ப்பார்தம் திட்டிக்கு பரிசன்றி, பார்ப்பவர்களுடைய திருஷ்டியினுடைய தன்மையை அன்றி அந்நார்த்தம் நோய்ப்பால் சொன்னாரோ நுவல். அந்த ஞானி எனக்கு உடல் இருக்கு நான் கஷ்டப்படுறேன் ஞானி சொல்லிக்கிறாரா? அஜ்ஞானி தான் அவருக்கு உடல் இருக்கு, அவருக்கு கேன்சர் வந்திருக்கு, கஷ்டப்படுறார். அப்படிலாம் முருகனாரும் உடல் பாதையினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு கடைசி காலத்துல. அப்ப முருகனார் சொன்னது பகவான் கணக்கு தீர்க்கிறார் என்றார். எனக்கு அடுத்த பிறவி இருக்கக்கூடாதுன்றதுல பகவான் எடுத்துக்கொண்ட அக்கறையினாலே இந்த உடல் இந்த துன்பங்களை அனுபவிக்கின்றது என்றார். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்றார். சோ பார்ப்பவர்களுக்குத்தான் அவன் அந்த ஞானி நோய்வாய்ப்பட்டு துன்புறுதலை போல தோன்றுகின்றதே தவிர அந்த ஞானிக்கு தூல சரீரமும் இல்லை, சூக்ஷ்ம சரீரமும் இல்லை, காரண சரீரமும் இல்லை. அவன் கர்த்தாவும் இல்லை, எனவே போக்தாவும் இல்லை. அவன் துன்பப்படுதல் என்பது பார்ப்பவருடைய பார்வை கோளாறு அப்படின்னு சொல்றார். பிறகு இன்னொரு டவுட் வருது எல்லாருக்கும். அதாவது இந்த வினைகளை பற்றியதுதான். குருவாச்சக கோவையில
1139வது பாடல். கர்மம் எவ்வாறு இயலும் கர்த்தத்துவம் கழியில் கர்மநடை பேறு நாம் காண்டுமே எண்ணினோன் மாய்ந்த அகப்பற்றான் மகேசனே தம் உள்ளத்து தோய்ந்து செய்யப்பெற்றார் துணி. அதாவது இந்த கர்த்தத்துவம் நீங்கினால், கர்த்தத்துவம் கெடின், கர்த்தத்துவம் கழியில் கர்மம் எவ்வாறு இயலும், வினைகளை ஆற்றுவது என்பது எவ்வாறு நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்கு அந்த கர்த்தா இல்ல, அதன் உள்ளே இருந்து செயல்படுபவன் மகேசன். அந்த பரமாத்ம வஸ்துவே அங்கே செயல்படுகின்றது. மாய்ந்த பற்றான், அந்த கர்த்தா அங்கே மாய்ந்து விட்டதினாலே மகேசனே தம் உள்ளத்து தோய்ந்து, அந்த மகேசனே அங்கே வந்து எழுந்தருளி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஞானி பரமேஸ்வரன் ஆகிறார் அப்படின்னு சொல்றார் குருவாச்சல கோயில. பிறகு இன்னொரு ஒரே ஒரு பாடல், 1-2 சொல்லி முடிச்சிடறோம் குயிக்கா. பிராரப்தத்தாலே பிறந்த உடல் அந்த பிராரப்தம் என்றும் பிழையாது. இந்த பிராரப்தத்தினாலே இந்த உடல் வந்தது, அதனால அந்த பிராரப்தம் பிழைக்கவே பிழைக்காது, தப்பவே தப்பாது, அதை தொடர்ந்து வரும். பிராரப்தம் பிராரப்தம் தான் கடந்தான் சித் ஜட கிரந்தி பேதித்து தான் ஜனித்த ஜீவன் முக்தன். பிராரப்தத்தினாலே அந்த உடல் பிராரப்த வினையை அனுபவித்தாலன்றி தப்பி பிழைக்காது. பிராரப்தம் போச்சுன்னா உடல் இறந்து போக வேண்டும் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லப்பா. ராமகிருஷ்ணனும் சொல்லியிருக்கார், ஒரு தன்னை ஜீவன் முக்தனாக தன்னை ஞானியாக உணர்ந்த ஒரு ஞானி 21 நாட்களுக்கு மேலே அந்த உடலை சுமக்க மாட்டான். அது அவனுக்கு ஒரு பாரம். அந்த பாரத்தை 54 வருடங்கள் பகவான் சுமந்தார். அந்த விஸ்வரூபம் எவ்வளவு பெருசு, அனாயாசமாக சுமந்தார். ஞானிகள் எல்லாம் அதனால தான் அவரை தங்களுக்கு தலைவராக கொண்டாடுகின்றார்கள். எவ்வளவு பெரிய ஞானியும் பகவான் கிட்ட வந்தா இவரை போன்ற ஞானி, இவரே எம் தலைவர் என்று கொண்டாடுகின்றார்கள். நாராயண குருவிலேருந்து எவ்வளவோ ஞானிகள், சுவாமி ராமதாஸ் அவரால் தான் எனக்கு ஞானம் கிடைச்சதுன்றார். யோகிராம் சரத்குமார், எவ்வளவோ ஞானிகள். முருகனாரை விட ஒரு உதாரணம் வேண்டுமா? அவெல்லாம் தங்களுடைய தலைவராக, தங்களுடைய பெருமிதமாக, எல்லையாய் தன் வைராகியத்துக்கோர் எல்லையாய் யதீந்திரர் கொண்டாடும் பெருமிதமே, யதீந்திரர் தம் பெருமிதமே. துறவைகள் எல்லாம் தமக்கு இந்த துறவுக்கு அதிபதி தியாகராஜன் அவர் என்று பகவானை கொண்டாடுகின்றார்கள் என்கிறார். அப்படி இந்த அது மாதிரி இருக்கும் பொழுது எப்படி அது அந்த உடல் விழாம இருக்குன்னா, அவன் தான் சிச்சட கிரந்தி, தன்னுடைய உடலோடு சித்தோடு அந்த ஜடத்தை பிணைக்கின்ற அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டார். இதெல்லாம் அவரை ஒன்றும் பாதிக்காது என்று அதை தனித்து விட்டு ஜீவன் முக்தர் அவர் என்று சொல்லுகிறார். பிறகு 1147வது பாடல். வினை நுகர்ச்சியே உடலாய் மேவினால் ஆர்க்கும் வினை நுகர்ச்சி இன்றேல் விழாதோ. இந்த வினை நுகர்ச்சியினால் தான் உடல் பிறக்கின்றது என்றால் அந்த வினை நுகர்ச்சி அழிந்து போனால் அது விழாதோ, விழுந்து விழாதோ என உரைப்பின் பூத உடலம் புலப்பட்டது ஆர்க்கோ நீதுமுறை நீ நிகழ்த்து. இந்த ஞானிக்கு இந்த பூத உடல், இந்த ஒரு தூல உடல் இருக்கின்றது என்பது ஞானியா பார்க்கிறார். அவர் பார்க்கலையே, நீ தானே பார்க்கிறேன். நீ ஒரு உடல் அவருக்கு இருப்பதா பார்த்துட்டு அவருக்கு இந்த உடல் ஏன் உழலன்னு கேட்டா அது எவ்வளவு பெரிய பேதமை அப்படின்னு சொல்றார். இப்படி இந்த ஆத்ம ஞானத்தின் ரகசியங்களை எல்லாம், உளவுகளை எல்லாம் அப்படியே வெட்ட வெளிச்சமாக்குகின்றார் பகவான் இந்த உள்ளது 40. இதனுடைய விரிவுரையாக நிறைய பாடல்கள் குருவாச்சல கோவில இருக்கு. நான் உங்களுக்கு கொடுத்திருப்பதெல்லாம் கொஞ்சம் தான். இப்போ நீங்க உணரலாம் எவ்வளவு பெரிய ஒரு வேதாந்த சிகரத்துக்கு இந்த வினை முதல் நாமாயின் வினை விளை பயன் துய்ப்போம் என்று ஆரம்பித்து நித்தமாம் முத்தி நிலை என்பதிலே எவ்வளவு பெரிய ஒரு வேதாந்த சிகரத்துக்கு நம்மை பகவான் அழைத்து சென்றிருக்கிறார் என்று. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனா நேரமின்மை காரணமாக
இதை மறுபடியும் அடுத்த வகுப்புல தொடர்கிறேன் என்றால் ரசிக்காது என்பதினாலே, சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் சொல்லப்பட்டு விட்டன என்பதினாலே, அடுத்த பாடலிலே மற்றொரு பெரிய ஆன்ம சிகரத்தை பகவான் தொட்டு காண்பது நம்மை நமக்காக ஒரு பெரும் விருந்தாக, ஆன்ம விருந்தாக நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதினாலே இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்கள் பொறுமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத். சார்